பறந்து விரிந்துள்ள இந்த பிரபஞ்சம் சொர்க்கம், பூமி, நரகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம், இதை கடவுள் ஆட்சி செய்து வருகின்றனர். பூமி, இது மனிதர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர். அதற்கு கீழ் இருப்பது பாதாள லோகம், இதை அசுரர்களும் தீய சக்திகளும் ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த பாதாள லோகத்தில் ஒரு மாய மோதிரம் ஒன்று உள்ளது. 1000 ஆண்டுகளாக இதை அடைய அசுரர்களும் தீய சக்திகளும் முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இதை யாராலும் அடைய முடியவில்லை. ஆண்டுகள் பல உருண்டோடின. இன்று இந்த மோதிரம் தனது அடுத்த அரசன் யார் என்பதை முடிவு செய்தது. அவனை தேடி தனது பயணத்தை தொடங்கியது. வாருங்கள், நாமும் இந்த மோதிரத்தினுடன் பயணம் செய்து அது யார் என்பதை அறிந்து கொள்வோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் சிவா, யூடியூபர். யாரும் எஸ்பி சிவா லாக்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காட்டுக்குள்ள போய் சமைக்க போறோம். அம்மா கறி வாங்கியாச்சு. கறி காருக்குள்ளே இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா கறி சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சமைக்கிற டைம்ல போய் ரீல்ஸ் எடுத்து வந்துருவாங்க. ஒரு சரி, இந்த இடம் அப்படி இருக்கு, இந்த இடம் கரெக்டா இருக்குல்ல? இவனை அப்படி இந்த இடத்த காட்டிடு. இவனை நீ என்ன பண்ணு, இந்த இடத்துக்குள்ள அடுப்பு மாதிரி ரெடி பண்ணு, வந்து கறியை சமைச்சிரும். அந்த கேப்ல நாங்க போய் ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். சரியா? இது என்ன பூ வாரம் சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. சமைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து போய் கறியை கொடுத்துட்டு வந்துடுவேன். வாங்க பாய்ஸ், இது ரீல்ஸ் டைம். ரீல்ஸ்குள்ள போலாம். ஏன் ஜீவராஜ் இங்க தனியா நிக்க? அவளுக்காண்டி நான் இங்க நின்று எனக்காண்டி அவங்க இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒன்னுதான் வச்சு வளர்த்தேன். ஏய்க்கு அழுதுகிட்டே போற. உனக்கு ஆளா? ஆளை என்ன பண்றா? பத்தாப்பு படிக்காளா? பவி டீச்சரா? வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு அழவும் வசதி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ரீல்ஸ் டைம் முடிஞ்சது. இப்போ குக்கிங் டைம் ஆரம்பிக்க போகுது. வாங்க, இது வரைக்கும் யாரும் சிவா லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ குக்கிங் போகலாம். அடுப்பு ரெடி ஆகிட்டு இப்போ ஓலையை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு கறி எப்படி அடுப்புலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கறி எப்படி பாத்திரம் சுட்டு சாப்பிடணுன்றதை உங்களுக்கு காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி இருக்கு. நம்ம இப்போ அடுப்பே இல்லாமல் கறி எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்றதை பார்க்க போகிறோம். அம்மா, இவனு சிவராஜ் எங்க? இதோ வரலாம். சிவராஜ், நான் மழை பெய்யாம இருக்கு, டக்குன்னு சமையல் செய்வோண்ணா. சரி, இவனை சீக்கிரம் செஞ்சிடும். ஏன் இவ்வளோ பதட்டமாக சொல்கிறா? பாருங்க, இடி மின்னலுமா இருக்கு. எப்போ இடி விழுன்னு சொல்ல முடியாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இருக்கு பேர நம்ம ஊர்ல எப்படி மின்னல் அடிக்கும்? ஏன்னா அடிக்கும், மின்னல் அடிக்கும். பாப்பமா, அடிக்காது. மரத்து அடியில இருக்கும், கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா அடிக்காது. நம்ம ஊர்ல அடிக்கும். அடிக்காது. இந்த அடுப்பு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அடிக்கும். நானும் இந்த அடுப்பு மேல சத்தியம் பண்றேன், மின்னல் அடிக்காது. சொன்ன மாதிரி அப்படி இடி இடிச்சு சுற்றி நெருப்பாயிருச்சு. நாங்கள் எப்படி தப்பிப்போன்னு தெரியலையே.
சொல்லுங்கண்ணே. நான் சொன்ன மாதிரி மின்னல் விழுந்துட்டு ஆ எனக்கு அதனால பெரிய பீஸா தந்துருங்க. என்னது? லெக் பீஸா இருந்தாலும் பரவாயில்ல தான். ரெட் பீஸா? அடங்கொம்மால. சரி, இந்த மின்னல் இடிக்காதுன்னு சொன்ன எக்ஸ்பெக்ட் எங்க? அந்த இருக்கான் பாருங்க. அந்த இருக்கானா? வா வந்துட்டு போ. இந்த இருக்கானா? ஐயா சுத்தி நெருப்பாயிருது, இங்க உட்காந்து என்னையா பண்ணிட்டு இருக்கா? அண்ணா எப்படியும் நம்ம செத்துருவோன்னு தெரியலாம், அதான். அதான பாருவனே, செத்துருவோன்னு தெரிஞ்சு அவன் தம்பிக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணிக்கிறேன். கத்துக்கடா கொஞ்சம் மாட்டோம். அண்ணா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா அம்மாவுக்கு எதுவும் கால் பண்றியா அவனை? அதுவும் இல்லைண்ணா. அப்போ என்னதால பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணா எப்படியும் செத்துருவோன்னு தெரிஞ்சுட்டு க்ரோம் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். வா இப்ப தப்பிச்சு ஓடுற வேலையை பார்ப்போம். வா எல்லாரும் என் பின்னாடி வாங்க. பயங்கர புகையா இருக்கு, யாரும் சுவாசிக்காதீங்க, மூக்கில் கை வச்சுக்கிட்டே இருங்க சரியா? அம்மா சரணங்க தெரியலையாண்ணா. ஏன்னா இந்த வந்துட்டேன். போவோம் போமா. சரி இவனை போவோம், மூக்கில் கை வச்சுக்க வேணாம், இல்லைன்னா பயங்கிருவேன். இந்த புகை என்னடா செய்யும்? நம்ம வைரமாஞ்சி உடம்பு, இந்த புகைலாம் நம்ம முடியாது. பாத்தியா அவனை, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? என்னண்ணா இப்படி வந்துட்டான்? என்ன இவனை, இவனும் கீழே விழுந்துட்டான். நீ எந்த காரணத்தை கொண்டு மூக்குல இருந்து கை எடுத்துறாதவன? நான் என்ன ஒண்ணுமே பைத்தியக்காரனா? அடப்பா எல்லாரும் விழுந்துட்டீங்கடா. இவனை இப்படி மயங்கிட்டான், இப்ப என்ன பண்றது? என்னை எப்படி காப்பாத்துறது? இவர்களை என்னால் காக்க இயலும். பல்லாயிரம் ஆண்டாக உனக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். பொறு, வருகிறேன். எனக்கு உதவினால் நான் உனக்கு உதவுவேன். அப்பாடி எப்படியோ ஒரு வழியாக இங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாவனே. ஏடா எப்படியோ ஒரு வழியா எல்லாம் நெருப்பம் அணைஞ்சிட்டுல. ஆமா அவனே. இப்போ நம்ம பொறிக்க போறோமா இல்லை சுட போறோமா? புரியல. எது கறி வாங்கிட்டு வந்திருக்காங்கண்ணா. ஏன்டா இங்க இவ்வளவு பேர் உயிர் தப்பிச்சு வந்தது? மாய மோதிரமே, நீ அவனை அடைந்தவுடன் இது முடியப் போவதல்ல, தொடங்கியுள்ளது. சொல், உன் மன்னன் பெயர் என்ன?